Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் நேயர்களே. உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றங்களாகட்டும் அரசியல் காரணங்களுக்காக அணுகாதீங்க அப்படின்னு நீதிபதிகள் பல தீர்ப்புகளில் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக நேற்று கரூர் சம்பவத்திலும் இப்படி ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாங்க. எதனால இப்படிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுது? மேலும் தமிழ்நாடு அரசு பல மனுக்களை நேற்று தாக்கல் செஞ்சிருந்த நிலையில் எல்லாமே கொஞ்சம் ஒரு பின்னடைவாக அவங்களுக்கு இருந்திருக்கு. இது குறித்த பல்வேறு விஷயங்களை நம்மளோட உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு ராமசாமி மேகப்பன் அவர்கள். ஸோ அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். மிக்க நன்றி சார் நீங்கள் இணைஞ்சதில். சார் எதனால இப்படி ஒரு விமர்சனமானது, இப்படி ஒரு கோரிக்கையை நீதிமன்றம் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சார்? பல காரணங்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அரசியல் ஆதாயங்களுக்காக முதல்ல வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அரசியல் ஆதாயத்திற்காக பல வேலைகளும் நடக்கின்றன. அது சிவிலாக கூட இருக்குது, சில சமயம் கவர்மெண்ட் ஆக்ஷனாக இருக்குது, கிரிமினல் ஆக்ஷனாக இல்லாமல் கூட. ஸோ இதை முதல்ல நீதிமன்றங்கள் தவறு அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தமிழ்நாட்டில் அந்த பாத சஞ்சலன் விஜயதசமி அன்னைக்கு எப்போவுமே போகிற விஷயம். நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வருஷம் அதுக்கு ஏதாவது ஒரு தடை, எதுக்காவது ஒரு ரெப்பகஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க போகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன காரணம்? அரசியல் மட்டும்தான் அங்கே காரணம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை. இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு துர்கா பூஜை அங்கே பெரிய ஃபெஸ்டிவல். ஆனால் அதே துர்கா பூஜா பாஜகவை சார்ந்த இல்லை பாஜக சிந்தனை சார்ந்தவர்கள் யாராவது ஏதாவது ஒரு கிராண்ட் துர்கா பூஜைக்கு பர்மிஷன் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் அந்த கிராண்ட் இதுக்கு கொடுக்காம ஏதாவது ஒரு சின்ன இது ஒதுக்குப்புறமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த மாதிரி ரொம்ப சில்லியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றங்கள் நினைக்கின்றன. அந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம தமிழ்நாடை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளான விஷயங்கள். தமிழ்நாடு அரசு என்னைக்கு அவர்களுக்கு அந்த ஆதாயம் சரி என்று தோணுகிறதோ அன்னைக்கு அவங்க சிபிஐ நாடுறாங்க, இல்லை வேண்டாம்னா அவங்க நாடுறதில்லை. அதே மாதிரி எங்கே அவங்க இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னு நினைக்கிறாங்களோ அங்கே அவங்க எஸ்ஐடி போட்டுக்கிறாங்க, அவங்க தேவையில்லைன்னா அவங்க போடுறதில்லை. அவங்க ஆனால் சாதாரணமாக செய்தி தொடர்பாளர்கள் இணையதளம் மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் செய்தி கொடுக்குறவங்க, இல்லை அவங்களோட ஒப்பீனியனை பிளேஸ் பண்ணுறாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி வழக்குகள் பல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதன் காரணமாக இல்லை, இப்படி நீங்கள் செய்தி தொடர்பாளர்கள் பற்றி சொல்லும்போது பல நேரங்களில் அரசு மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சிடறாங்க, ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணிடுறாங்க. நீங்கள் சமூக வலைதள பக்கங்களில் நேபாள் மாதிரியான ஒரு மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை தாயகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி குறிப்பிடுறதுனால தான் அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுது. அது கவர்மெண்ட்டோட இன்டெகிரிட்டியை சீர்குலைக்கிற மாதிரி. அதற்கு நம்ம அதை அப்படி பார்க்க இல்லைங்க. ஸோ அதுக்கு பல வகையான வழிமுறைகள் இருக்குது. முதல்ல ஒரு என்கொயரின்னு நடக்கவே இல்லை, அவரே விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா பண்ண சொல்லியிருக்கலாம், பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த வழக்கு ட்ரையலுக்குன்னு போச்சு அப்படின்னா அல்டிமேட்டாக என்ன தண்டனை வாங்கி தர வேண்டும். ஒரு வழக்கை நான் சும்மா பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மக்களுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக காமிக்கிறாங்க, இல்லை இது வெறும் செய்தியா? அது கிடையாது. இல்லை, ஒரு அரசு அப்படின்றது வேற, திமுக அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி வேற, அறிவாலயத்திலிருந்து செயல்படலாம். ஆனால் தமிழக அரசு அப்படின்றது அறிவாலயத்திலிருந்து செயல்படக்கூடாது. அவங்க ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜிலிருந்து செக்ரட்டேரியட்லேருந்து செயல்படணும். அப்படின்றதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. அப்படின்ற போது தவறாகவே ஒரு நபர் போட்டு விடுகிறார். அதில் என்ன ரெப்பர்கஷன் இருக்குது? அப்போ அதை நம்ம என்ன மாதிரி ஆக்ஷனில் டீல் பண்ணணும்? இதை ட்ரையல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா? அவருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அந்த போட்ட மெசேஜை அவரே 20 நிமிஷத்தில் ரெட்ராக்ட் பண்ணிடுறாரு, அவர் அப்பாலஜைஸ் பண்ணிடுறாரு. அப்போ தவறு என்று உணர்ந்து அவரை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே நான் தவறாக போட்டு விட்டேன், என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு அவர் தெரிவித்து விட்டார். அப்படின்ற போது அதற்கான ரெப்பர்கஷன் என்ன? அவங்களோட இன்டென்ஷன் அங்கே தமிழக அரசை குறை கூற வேண்டும், தமிழக அரசை தவறாக கூற வேண்டுமா இல்லையா அப்படின்ற அந்த விஷயம். அதில் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இது அரசு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நான் தான் காவல்துறை அப்படின்றதும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றதும் நான் வழக்கை தீர்மானிக்க முடியுமா, தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கணும். அவங்க வார்னிங் தான் கொடுக்கணும். அப்படின்னா அந்த வார்னிங் அவரை கூப்பிட்டே கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்ரா பண்ண சொல்லலாமே. அங்கே நோட்டீஸ் கொடுக்கப்படலை, என்கொயரிக்கு கால் பண்ணப்படலை, எதுவுமே பண்ணலையே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இல்லை, அதாவது கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டிடியூஷனோட மையமாக இருக்கக்கூடிய விஷயத்தையே பீஸ் அண்ட் இன்டெகிரிட்டியே டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். குறிப்பாக அந்த கரூர் விஷயத்தில் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னா, எஸ்ஐடியினுடைய விசாரணை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. முதலமைச்சர் உடனவர் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய ஆணையை அமைக்கிறாங்க, அதில் நம்பிக்கை இல்லை. எஸ்ஐடியினுடைய இதை ஹைகோர்ட்டே ப்ரொசீட் பண்ணுறாங்க, அது மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ சிபிஐயோட ப்ராபுக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் தரப்புலேருந்து நேற்று சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஸ்பெஷலான கேஸுகளுக்கு அந்த கேசஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் சிபிஐ போகணும், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகாவினுடைய இந்த சம்பவத்திற்கு சிபிஐ ப்ராப் நிச்சயமாக தேவையா சார்? ஸோ முதல்ல இந்த கேஸை வந்து ஏன் ஒரு ஸ்பெஷல் டீம் தேவை, இல்லை ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து கண்காணிக்கணும், இல்லை உச்சநீதிமன்றமே இந்த வழக்கை கண்காணிக்கணும், இல்லை சிபிஐ எதற்கான தேவை அப்படின்ற பார்வை நமக்கு முதல்ல இருக்கணும். என்ன ஆச்சு கரூரில் அப்படின்னோன்னா, கரூரில் தாவேகாவினரோட ஈவெண்ட், அங்கே வந்து யாரெல்லாம் நெக்லிஜென்ட்டாக இருந்திருக்க முடியும், யாரெல்லாம் அந்த ஈவெண்ட் அந்த மிஸ்ஆப்பை தடுத்திருக்க முடியும். 41 தமிழக உயிர் நம்மளோட சகோதர சகோதரிகளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும், அங்கே இன்ஜூர் ஆனவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும், இன்றைக்கி அவங்க குடும்பங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும். இது எல்லாவற்றிலையும் தவறு செய்தவர்கள் யார் அப்படின்றதுல பயஸ் இல்லாமல் கேள்வி கேட்டால் நம்ம எல்லாரையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்த சில நபர்கள் மட்டும்தான் தவறு செய்தார்கள். அவர்கள் கூட்டணி கட்சியை ஏன் அந்த கட்சியின் தலைவரை சேர்க்கவில்லை, முக்கிய நபர்களை சேர்க்கவில்லை, அங்கே ஆர்கனைஸ் பண்ணவங்களை சேர்க்கவில்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகளே கேட்குறாங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், அப்போ அங்கே நடந்த பல விஷயங்கள் இருக்குது. அங்கே தடியடி நடந்தது, எலக்ட்ரிசிட்டி ஆஃப் இருந்தது, இது டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் இருந்தது, இல்லை சப்ளை லைன் சேஞ்சாக இருந்தது, எமர்ஜென்சி அப்படின்ற போது அதுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகும்போது அவர்கள் வந்து விளக்கம் அளிச்சிருந்தாங்களே, அது நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆனதெல்லாம் வந்து அவங்க கேட்டதால நாங்கள் பண்ணணும் அப்படின்னு அது விளக்கம் வந்து பலர் கொடுக்கலாம். அதை என்கொயரியில் எங்கே எந்த காரணத்தினால எந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்றத என்கொயரி பண்ண வேண்டியதுக்கான தேவை இருக்குல்ல. அப்போ முடிவுக்கு முன்னாடியே வந்துட்டா அந்த என்கொயரி ஆரம்பிக்கும் போதே பயஸில் தான் ஆரம்பிக்குது அப்படின்றதானே. நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தவறு செய்து விட்டார்கள், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் தவறு செய்து விட்டது, காவல்துறையினர் தவறு செய்து விட்டனர், இல்லை தாவேகாவினர் தவறு செய்து விட்டனர் அப்படின்னு எல்லாரையும் நான் குற்றச்சாட்ட சொல்லலை. நான் என்கொயரி நீங்கள் பண்ணாமல் எப்படி கிளீன் சீட் கொடுக்க முடியும்? கரெக்ட் சார். நம்ம வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒருத்தர் மேலே பார்க்கக்கூடாது. இது வந்து பல்வேறு துறைகள் மேலே சின்ன சின்ன தவறுகள் இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு நம்ம பார்க்கணும். சின்ன தவறா பெரிய தவறான இன்வெஸ்டிகேட்டே பண்ணலை. இங்கே இன்வெஸ்டிகேஷனும் என்கொயரியும் நடக்காமல் நீங்கள் ஆல்ரெடி முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்றது தான் பயஸ் வந்து நான் வெளிப்படையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் டிரான்ஸ்பரண்டாக ஒரு என்கொயரியை நடத்துகிறேன், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், நான் அதற்கப்புறம் தீர்மானம் செய்வேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் இன்கொயரியும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானம் செய்து விட்டேன், இவர்கள் தான் தவறு செய்தனர், அதனால் நான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா அப்புறம் அந்த என்கொயரியை பயஸ்ட் அப்படின்றது தானே பிரச்சனை. ஸோ தாவேக்காவினர் கூட இல்லை விசாரணை தானே சார் அமைச்சிருக்காங்க. ஐஜியினுடைய அஸ்ராக்கருக்கு அவங்களுடைய தலைமையில் விசாரணை அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து 2 பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா, நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு உச்சநீதிமன்றம் இல்லை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி அப்படின்னா அதன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏன்னா அந்த உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஒன்று. இரண்டாவது, உயர்நீதிமன்றம் அறிவித்த எஸ்ஐடி இன்னும் அவங்க என்கொயரி இனிஷியல் ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. பயஸ் பார்க்கறதுக்கான தேவை இன்னைக்கு வரைக்கும் காலகட்டத்தில் கிடையாது. ஆனால் தாவேக்காவினர் கேட்கிற கேள்வி அவர்கள் தரப்பில் நியாயமாக படுகிறது. ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்வால்வ்டாக இருக்காங்க. அப்போ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது ஏன் எஃப்ஐஆரில் எந்த பேருமே போடலை, இவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குன்னு, அதெல்லாம் ஏன் என்கொயரி பண்ணப்படலை. ஸோ இப்போ இங்கே எஸ்ஐடி வந்து உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தால் கூட என்கொயரிக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ண போகிற லோக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அங்கே லோக்கல்லேருந்து எவிடன்ஸ் சேகரிக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து அரசுக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறவங்க. இங்கே ஹோம் மினிஸ்டர் யார்? முதலமைச்சர். அப்படின்றபோது முதலமைச்சர் ஏற்கனவே பப்ளிக்காக ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அவர் அது முதலமைச்சராக கொடுத்தாரா இல்லை திமுகவின் தலைவராக கொடுத்தாரா அப்படின்றது நம்ம பிரிச்சே பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்குது ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படின்றபோது தாவேக்காவினருக்கு அந்த கேள்வி வரும்ல, நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அரசியல் கட்சி, திமுகவை நாங்கள் கேள்வி கேட்டு கொண்டுகிட்டே இருக்கிறோம், அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, அஇஅதிமுகவோட ஒரு ஸ்லோகன் நம்ம இப்போ பாரோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது. அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது திமுகவினர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதுக்கான சந்தேகம் வரும். அதனால் எங்களுக்கு இங்கே வந்து சூப்பர்விஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நீங்கள் உச்சநீதிமன்றத்திலிருந்து பண்ணால் பரவாயில்ல அப்படின்றாங்க. சில அஃபெக்டட் பார்ட்டிஸ், அக்ரீட் பார்ட்டி, மறைந்தவர்களோட சில உறவினர்கள் வந்து அவர்கள் சிபிஐ என்கொயரி இருந்தால் பெட்டர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கரெக்ட் சார். அதில் பாதிக்கப்பட்ட பிருத்விக் அப்படிங்கிற ஒரு தந்தையினுடைய ஒரு குற்றச்சாட்டு நேற்று பார்த்தோம். அவருமே மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த குடும்பத்தில் வந்து நம்ம விசாரிக்கும் போது பத்திரிகைகளை நேற்று மாலை வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் தான் பையனோட இறப்புக்கே வந்தும் கூட பெருசாக அவர் வந்து ஈடுபடலை, கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக குடும்பத்திலேருந்து பிரிஞ்சிருக்காரு, பணத்துக்காக தாவேக்காவுக்கு போய் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவங்களோட குடும்பமே சொல்லுது. இறந்து போன தந்தையினுடைய
தாயே வந்து இந்த மாதிரி ஒன்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் காரணமா நம்ம பார்க்க இல்லையே, முடியும். இப்போ எல்லாமே நம்மளோட ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வெறும் ஹியர்சே அப்படின்னு தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் பேசுறது. ஸோ ஒருவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அதோட வெராசிட்டியும் உண்மைத்தன்மையும் என்ன அப்படின்னு விசாரணை செய்தானே தெரியும். விசாரணையே இல்லாமல் நீங்கள் வந்து இதை நம்பணும் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து இன்டெகிரிட்டி இருக்கு அப்படின்னு பொதுத்தளத்தில் நம்புறாங்க. அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. விசாரணைக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் கன்க்ளூஷனுக்கு வரீங்க? அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது ஒன்று. இரண்டாவது, தமிழக அரசின் மீது ஏன் இந்த குற்றம் அப்படின்னா, அவர்கள் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத ஒரு ஏஜென்சியா சிபிஐ இருந்தால், அப்போ ஏன் அஜித்குமார் வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றுறதுக்கு ஒத்துக்கிறீங்க? இல்ல இங்க சிபிஐ தேவையில்லை அப்படின்னா சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ வழக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டே வந்து பிறப்பிச்சிருக்கே. நீங்க சொன்னதான், இப்போ நீங்க சார் சொன்ன மாதிரி தான், இனிஷியலாவே நம்ம ஒரு முடிவுக்கு ஏன் வரணும்? ஆணையம் இருக்கு, எஸ்ஐடி இருக்கு. இப்போ இதை வந்து திரும்ப திரும்ப ஒரு ஸ்டேட்டின் மேல, இப்போ தமிழ்நாடு இல்லை சார், நான் வந்து ஹோலிஸ்டிக்கா இந்தியா ஃபுல்லா நான் கேட்குறேன். ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஒரு என்கொயரி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டோட என்கொயரி டிபார்ட்மெண்ட் மேல நம்ம தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம், குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கோம்னா, பாமர மக்களுக்கு அந்த ஸ்டேட்டினுடைய அமைப்பு மேல ஒரு சந்தேகம் வராது சார். இது வந்து நான் ஒரு நார்மலா கேட்குறேன். இப்போ நீங்க சொன்னதுனால நான் இது எனக்கு இந்த டவுட் இல்லைங்க. இது எங்க தெரியுமா பிரச்சனை? நார்மலா தமிழக காவல்துறை இன்னைக்கும் மெச்சக்கூடிய அளவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்சிஸ் உலக அளவிலேயே. அது வந்து அந்தந்த அதிகாரிகளை பொறுத்தது. என்ன அரசியல் தன்மை வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் நான் என்னன்னு சொல்கிறேன். இதே அரசியல் கட்சி ஆட்சியில் இல்லாத போது அவர்கள் இந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் பல விஷயத்தில் கேட்டாங்க. ஸ்டெர்லைட் விஷயம் நடந்த போதே அவர்கள் அன்னைக்கு காவல்துறை வேண்டாம் சிபிஐ வேணும்னு அன்னைக்கு கேட்டவங்க ஒன்று. இரண்டாவது விஷயம், அவர்கள் இந்த ஸ்பெஷல் எஸ்ஐடி அவங்க ஃபார்ம் பண்ணும்போது அவர்கள் எந்த வேகத்தோடு பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. மூன்றாவது, ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்கொயரியை ப்ரெசீட் பண்ணிடுது. நீங்கள் என்கொயரி நடத்திட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வெறும் ப்ரிகாஷனரியாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே ப்ரிகாஷனரி கிடையாது. நீங்கள் கன்க்ளூஷனையே நீங்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறீங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் வந்து சிபிஐ வேணுமா வேணாமா அப்படின்னு இங்கே இருக்க ஆட்சி செய்கிற கட்சி கேட்கும்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் போது மிஸ்டர் லூத்ரா அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர் சொல்றது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்றார். எக்ஸப்ஷனல் அப்படின்றத ட்ரா அவுட் பண்ணுறதே தமிழக அரசு. அஜித்குமார் வழக்கில் ஏன் நீங்கள் எக்ஸப்ஷனல் அப்படின்றத நீங்கள் கொண்டு வரீங்க? ஏன்னா அங்கே காவல்துறையினர் மீதும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மீதும் கேள்வி இருக்குது. அப்போ இங்கே இதே கரூரில் அதோட அதிகமான நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அதிகமான நபர்கள் வந்து அதிகமான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸை வந்து தமிழக அரசு செய்திருக்க முடியும், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் செய்திருக்க முடியும், காவல்துறையினரும் செய்திருக்க முடியும். ஒன்றும் இல்லை, 12 மணிலேருந்து காலையிலேருந்து ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் காமன் மேன இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். தாவைக்கவினர் செய்யவே இல்லைன்னா கூட வச்சுப்போங்க, நான் ஒரு டெமரில் அதை கூட அசியூம் பண்ணிக்கிறேன், தாவைக்கவினர் செய்யவே இல்லை அப்படின்னு. அப்போ அங்கே இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம், அதை இல்லை செய்யலை, அதை நம்ம அதாங்க நான் சொல்றது, எந்த வேலையுமே பண்ணலன்னு சொல்றேன் நான். அவங்க ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்யறதுல நான் எதுவுமே பண்ணலன்னு, எதுவுமே பண்ணலன்னு கூட நம்ம அசியூம் பண்ணிப்போம். அப்போ அங்க இருக்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க மட்டும் தான் தவறு, நாங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் அரசோட பொறுப்பா இல்ல அரசு அதிகாரிகளோட பொறுப்பா? அவர்கள் செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகள் நார்மலா செஞ்சிருப்பாங்க, ஏன் அன்னைக்கு செய்யல? ஏன்னா இங்க இருக்க அரசியல் கட்சி இதை எதிர்கட்சியாக பார்க்கிறது, எதிர்கட்சியோட ஈவெண்டாக பார்க்கறாங்க. அங்க ஏதாவது ஒரு மிஸ்ஆப் நடந்தா அவங்களுக்கு அவ பெயர், அதனால நம்ம வந்து குவைட்டா இருப்போம் அப்படின்னு இங்க இருக்க ஆட்சி செய்கிற கட்சி நினைக்கிறது. அது அஇஅதிமுகவா இருந்தாலும் சரி, தவைக்காவா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் சார்புடையவர்கள் என்ன செய்தாலும் பேசினாலும் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க இன்னைக்கு வந்து தாவேக்கோட ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் வந்து போட்ட ஸ்டேட்மெண்ட் 20 மினிட்ஸ்ல அவர் வித்ட்ரா பண்ணிட்டார். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. திமுகவினர் இன்னைக்கு வரைக்கும் தவறாக போட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்லுவா? திமுகவை ஃபாலோ பண்ற சப்போர்ட் பண்ற ஹேண்டில்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் போட்டிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல. சரி, சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வேண்டாங்க, பெண்கள் மீது தவறாக பேசியவர் இன்னைக்கு திமுகவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஒருத்தர் மேடை ஏறி பேசி இருக்கிறார், ஒருத்தர் வந்து நம்மளோட வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கவங்க நாய்கறி தின்றவங்க அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அந்த கட்சியோட முக்கிய உறுப்பினர் பேசுகிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எல்லாமே வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ஸ்டேட்மெண்ட், ஒரு அவப்பெயரோட ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்டென்ஷனல் ஸ்டேட்மெண்ட். ஆனா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்றனால தான் மற்ற ஊர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஆனா இங்க தமிழக அரசு அவர்களை சார்ந்தவர்கள், அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால், அவர்கள் சிந்தனை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒன்றும் இல்லைங்க, நான் இன்னொரு மற்ற எல்லா கேஸையும் விட்டுறலாங்க. நம்ம வந்து வேங்கவேல் எடுத்துப்போம். இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் எஃப்ஐஆர் அப்படியே இருக்கு, பிளாங்கா இருக்கு. தமிழக அரசுக்கு அது அசிங்கம் இல்லை? இங்க இருக்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு அநீதி. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் அதை என்கொயர் பண்ண முடியலன்னா அது அந்த அரசோட தவறு. இன்னைக்கு தொல் திருமாவளவன் வேற ஒரு கட்சியாக இருந்தால், கூட்டணி இல்லாமல் இருந்தால் கேட்டிருப்பார். அவருக்கே அது தவறாக தோணவில்லை. அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கும், நம்ம பழங்குடியின மக்களுக்காக நம்ம கேட்க முடியல அப்படின்றது எனக்கு வந்து அசிங்கமா தோண வேண்டாம்?
தமிழக மக்கள் என்னோட சகோதர சகோதரி நிச்சயமா அப்படின்றது சார். அந்த நீங்க பிரச்சனை நீங்க தானே. நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்ற இந்த கரெக்டான ஒரு குற்றச்சாட்டை அவங்க வந்து கூட்டணி தோழமை அப்படின்னு ரொம்ப எளிமையா கடந்து போயிடுறாங்க. நீங்க சொன்ன விஷயத்துல நான் ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. சென்னை உயர்நீதிமன்றமே திருச்சியில் நடந்த சம்பவத்தை வச்சுட்டு வந்து தாவேகாவோட அந்தந்த தாவேகாவும் அவங்க மென்ஷன் பண்ணல. அந்தந்த கட்சியினுடைய தலைவர் தான் வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்தணும், அவங்க தான் நிர்வகிக்கணுன்றதை சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இங்க வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து விட்டிருந்தாலும் அவங்களோட கட்சி நிர்வாகிகளும் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து வருத்தமாக பார்க்க முடியுது. நீங்கள் இந்த திமுக நிர்வாகிகள் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. திமுக நிர்வாகிகள் எது பண்ணாலும் திமுக அரசு வந்து மேற்கொள்ள மாட்டேங்குது சரியான ஒரு விஷயத்தை அப்படின்னு. நம்ம அப்படியே தொடர்ந்து நாமக்கலுக்கு வந்தோம் அப்படின்னா, நாமக்கல்ல நடந்த மிகப்பெரிய சம்பவம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா பூரா பேசப்பட்டு இருக்க அந்த கிட்னி திருட்டு சம்பவம் அப்படிங்கிறது. அதற்கும் வந்து எஸ்ஐடியினுடைய விசாரணை வந்து இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது இந்த இந்த இரட்டை நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதானே. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ கிட்னி திருட்டு அப்படின்றது ஒரு தனி நபராக செய்ய முடியாது. அதற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் இருக்கணும். அதற்காக பலர் வந்து உடன்பட்டு இருக்கணும். அப்படின்ற போது அரசு என்ன செய்தார்கள், அரசு அதிகாரிகள் என்ன செய்தார்கள், மருத்துவமனையில் பணிபுரியவர்கள் என்ன செய்தார்கள், பொதுமக்கள் என்ன செய்தார்கள், ஒவ்வொருத்தரும் எவ்வாறு பாதிக்கப்பட்டனர், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் வருது. அப்படின்ற போது அதற்கான தேவை என்ன, ஒரு நடுநிலையான அமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு. அந்த காவல்துறையின் மீது அந்த நடுநிலை அப்படின்ற கேள்வி ஏன் போய்விடுதுன்னா, அரசியல் சார்புடையவர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அதோட வேகம் துல்லியம் இது எல்லாத்திலையும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்படின்றதுதான் பிரச்சனை. அந்த வேகம் துல்லியம் இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம அந்த கேள்வியை கேட்க மாட்டோமே. எஸ்ஐடிக்கான அவசியம் ஒன்றும் இல்லைங்க. ட்ரக்ஸ் இஷ்யூ இருந்துச்சு தமிழ்நாட்டில். இப்போ இந்த வேகம் துல்லியத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து எஸ்ஐடியில் நாங்கள் ஒரு சில செட் ஆஃப் அதிகாரிகளை கொடுக்குறோம் உயர்நீதிமன்றத்துக்கு. அவங்க வந்து இன்னும் சீக்கிரமாக இருப்பாங்க அந்த அந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து 250 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு லிஸ்ட்டை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்குறோம், அதுலேருந்தே நீங்கள் நேமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி இல்லை, அதை வந்து பல வழக்குகளில் உச்சநீதிமன்றமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நீங்கள் வழக்கறிஞர்கள் கோஆர்டினேட் பண்ணுறது இல்லை, அவர்களுக்காக போட என்கொயரி ஆஃபீஸர்ஸே தேவையில்லை. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கில் அவரோட இப்போது மறைந்து போனவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் மறந்துட்டேன், முக்கிய குற்றவாளி ஒருத்தர் நாகேந்திரன் அப்படின்னு நினைக்கிறேன். நாகேந்திரன் அவர் மறைந்து விட்டார். அவரோட கொலையில் வந்து சந்தேகம் இருக்குது. அவருக்காக அந்த வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுலேயே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு உயர்நீதிமன்றமே இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஸ்பெஷலாக ஒரு போஸ்ட்மார்ட்டமுக்கான ஒரு டீமை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்வைசரிக்காக அவங்க ஒரு டீமை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நார்மலான சாம்பிள்ஸ் வந்து விசரியல் சாம்பிள் 2 தான் எடுப்பாங்க. இன்றைக்கி ஆனால் 5 சாம்பிள் எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. ஏன்னா சந்தேகம் இருக்க மாதிரி அவங்க என்கொயரியும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனும் இருக்குது அப்படின்றதானே பிரச்சனை. நார்மலாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த நாகேந்திரன் அப்படின்றவருக்கு லிவர் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் அந்த மருத்துவமனைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அரசு அமைச்ச மருத்துவமனை வந்து அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது ஏன் இவர் இன்னும் மாற்றவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறதில்ல. அவர் இன்னும் அரசு மருத்துவமனையில் தான் அவர் மறைந்து போனார். அப்படின்ற போது அரசு ஏன் வேகம் காட்டவில்லை? உயர்நீதிமன்றம் ஆர்டருக்கு அப்புறம் காட்டலை, அவர்களோட துணைவியார் கேட்டும் பண்ணலை, அந்த சார்ந்த அரசியல் கட்சி கேட்டும் பண்ணலை, இல்லை என்கொயரிக்காக கேட்ட ஆட்களையும் வச்சு அவங்க பண்ணலை. அப்படின்ற போது அந்த கேள்விகளும் இதெல்லாமே எழும் இல்லையா? ஸோ அந்த அவசரம் அப்படின்றது அப்போ வந்து இதுவுமே வந்து ஒரு திட்டமிடப்பட்ட செயல் அப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களா சார்? நான் திட்டம் அப்படின்னு சொல்றேன், நான் அழுத்தம் ஒன்று இருக்குன்னு சொல்றேன். காவல்துறை இண்டிபெண்டான ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த காவல்துறையை நான் ப்ரொடெக்ஷனை பார்த்து 1992, 93, 94, 97, 99 இந்த பீரியட் எல்லாமே வேறு வேறு கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு, திமுக இருந்திருக்கு. நான் அவர்கள் ரொம்ப நல்லா செயல்பட்டு நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஏன்னா என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து அப்போ இருந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான ஸ்பேஸில் இருந்தாங்க. அப்போ வந்து டேஞ்சர்ஸ் இருந்தது. ஆனால் அப்போவே காவல்துறையினர் வந்து நல்லா செயல்பட்டதை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, அவேர்னஸ் அதிகமாக இருக்குது, எல்லா ரிசோர்ஸும் அதிகமாக இருக்குது, இன்னும் நாலேஜபிளான ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவர்களால் அந்த ஃப்ரீயாக செயல்பட முடியலை அப்படின்னா அதற்கான காரணம் வேறு யாராக இருக்க முடியும்? அவர்கள் மீது இருக்க அந்த சூப்பர்வைசரி ரோல் இருக்க ஆட்கள் மட்டும்தான். அது இன்னைக்கு இருக்கிற அரசு, ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்கார், ஸ்டாலின் மட்டும் தான். கரெக்ட் சார். இப்போ நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடும் போது இறந்து போன ஒரு மகனுடைய தந்தை, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற வழக்கறிஞரோட தரப்பு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காவல்துறையில் இருக்க யாருக்குமே அடிப்படலை, காவல்துறை வந்து எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, அதனால எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அன்னைக்கு நடந்த சம்பவம் வேணாம், பல இடங்களில் காவல்துறைகள் மேலே குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட பல நேரங்களில் அவங்க வந்து மக்களுக்காக உதவி செஞ்சுருக்கிறாங்க. நீங்களுமே பல வீடியோக்கள் அதில் பார்த்துருப்பீங்க. மயக்கம் போட்டவங்களாம், இறந்து போனவங்களாம் வந்து காவல்துறை தூக்கிட்டு போனது. ஸோ அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் காவல்துறை வந்து சரியான முறையில் நடந்துக்கல,
அவங்களுக்கு மேல ஒரு சுப்ரீமசி இருக்கு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் மேலேயும் இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது தானே சார்? இல்லைங்க, இதில் வந்து நான் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காவல்துறையினருக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் ஏற்படவில்லை, அங்கே வந்து எந்த இன்ஜுரியும் இல்லை அப்படின்றத ஒரு காரணமாக கேட்க முடியாது. அது லாஜிக்கலாகவும் சரின்னு படலை எனக்கு. ஆனால் நான் வந்து பப்ளிக்காக பார்த்தது சென்னை ஃப்ளட்ஸ் 2015, 17 இது எல்லாத்துலேயுமே முன்னாள் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்கள், அந்த மாதிரி பலரையும் நான் பார்த்துருக்கேன். காவல்துறை இன்றைக்கும் வந்து பயங்கர நல்லா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் முந்தா நேற்று கோயம்புத்தூரில் இருந்தேன். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுக்கும் அந்த ஜிடி நாயுடு பிரிட்ஜையும் திறந்து வைக்கிறதுக்காக முதலமைச்சர் வந்திருந்தார். அங்கே வந்து அந்த வெயிலையும் அந்த கூட்டத்தையும் அவர்கள் வந்து நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கேப்பபிலிட்டி, அந்த க்ரௌடு வாலட்டைலாக இருக்குது, அந்த க்ரௌடு மூவிங்காக இருக்குது. ஏன்னா பல மந்திரிகள் முக்கியஸ்தர்கள் வந்து வராங்க. அப்போ முதலமைச்சர் வராரு, வாகனங்கள் போய்கிட்டே இருக்கு. அப்போ வந்து டிராஃபிக்கையும் மானிட்டர் பண்ணி பொதுமக்களையும் பார்த்துக்கொண்டு அரசியலை சார்ந்தவர்களையும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையும் ஆட்சியில் இருப்பவர்களையும் சேர்த்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சது. அதே காவல்துறையினர் தானே, எல்லாருக்கும் ஒரே இடத்துல தானே ட்ரைனிங் ஆச்சு, எல்லாருக்கும் ஒரே மேனுவல், ஒரே சிஸ்டம் தானே, எல்லாருக்கும் ஒரே டிஜிபி தான். அப்போ அதில் மாற்றம் கிடையாதுல்ல. அங்கே அவங்களால செயல்பட முடிஞ்சது. ஏன்னா அங்கே ஆட்சி செய்பவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் இல்லாட்டி கேள்வி கேட்பாங்க. அதனால அங்கே வந்து சரியாக செயல்பட்டார்கள். அவர்கள் வேறொரு இடத்துல சரியாக செயல்பட்டால் ஆட்சி செய்பவர்கள் கேள்வி கேட்குறாங்க. பிரச்சனை அதில் தான். புரியுது சார். இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி பேசுனதுனால அது குறித்தும் ஒரு விஷயமான பார்க்கப்படுது. சிபிஐக்குள்ள இந்த வழக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து சிபிஐ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மேல்முறையீடு போயிருந்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் நேற்று தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. இல்லை, சிபிஐ ப்ராப் தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மேலும் இன்னொன்று அடிஷ்னலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அந்த எஃப்ஐஆர்ஸும் வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஸ்டே பண்ணியிருந்தாலும் நேற்று அந்த ஸ்டேவை வந்து இவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டோடதையும் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த விசாரணையானது எப்படி போகும்? ஸோ 2 விஷயங்கள் நடந்திருக்கு. உயர்நீதிமன்றம் ஒரிஜினலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பதிவு செய்த வழக்கில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்றதுக்கு அவர்கள் வந்து நிறைய காரணங்கள் கொடுத்துருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் மூவ் ஆன ஆங்கிள், அரசு சார்புடையவர்கள் சம்மந்தப்பட்டது, என்கொயரி வந்து ஒரு பட்சமாக நடந்தது, வந்து சிலரை மட்டுமே வந்து ஏற்கனவே சரணடைந்தவர்கள் அவர்களை சார்ந்தவர்களை மட்டுமே வச்சு அந்த கேஸை வந்து மூவ் பண்ணது, இது எல்லாமே வந்து வெறும் ஜோடிக்கப்பட்டதாகவே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதை உயர்நீதிமன்றம் வந்து சரி, ஆமாம். ஸோ அதனால் உயர்நீதிமன்றம் அதை சரி அப்படின்னு பார்த்து சிபிஐக்கு வழக்கை மாற்றி வைத்து ஏற்கனவே இங்கே தமிழக அரசு, அதாவது காவல்துறையினர் தாக்கல் செய்த சார்ஜ் ஷீட்டை தள்ளுபடி செய்திருந்தார்கள். உச்சநீதிமன்றம் என்ன ஒரே ஒரு மாற்று கருத்து மட்டும்னா, அவர்கள் சிபிஐ டெஃபினட்டாக இந்த கேஸுக்கு தேவைதான், இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதனால் அதை ஸ்டே கிராண்ட் பண்ணலை. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து தள்ளுபடி செய்து, இப்போதைக்கு சார்ஜ் ஷீட்டை தள்ளுபடி செய்ய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், நிலுவையிலேயே இருக்கட்டும். சிபிஐ என்கொயரி இப்போ இருக்கனால அவங்க தான் வந்து ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியாக மாறிட்டாங்க. அந்த சார்ஜ் ஷீட் அவங்க எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்றத அவங்க கன்சிடர் பண்ணட்டும் அப்படின்ற அந்த பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ப்ராக்டிக்கலான விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்குது, அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இல்லை அப்படின்றது. அது தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா மொத்தமாக அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஸ்டார்டிங்லேருந்து என்கொயரி பண்ண மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் அந்த ப்ராக்டிக்கலான அந்த பொசிஷனை அப்ரோச் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நேற்று 3வது நீதிபதியாக வந்து விஜயகுமார் அவர்களை திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வந்து நியமிச்சிருந்தாங்க. நேற்று அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை? முதலில் நீதிமன்றங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா 2 காரணங்கள். நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது அரசியலை காரணமாக கொண்டு நீதிமன்றத்துக்கு போகலாமா அப்படின்றது, இங்கே வந்து முழுக்க அரசியல் காரணமாகவே 2 மதங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து அரசு மாற்றிருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை. அங்கே வந்து ஒருத்தருக்கான வழிபாட்டு உரிமை செக்யூலர் அப்படின்ற போது ஒருத்தர் அவர் நம்பிக்கையை சாரக்கூடாது அப்படின்றது கிடையாது. அரசு எந்த ஒரு நம்பிக்கையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் செக்யூலர். இவர்கள் வந்து செக்யூலர்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை மாற்றி, நீங்கள் வந்து செக்யூலர் அப்படின்னா உங்கள் மதத்தை விட்டு மற்றவர்களையும் அங்கே வந்து இன்வைட் பண்ணணும், அவர்களோட பழக்கத்தையும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புதுதான ஒரு அர்த்தத்தை செக்யூலருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு அரசியல் பிரச்சனை இருக்குது. அதனால் செக்யூலர்ன்ற பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றாதீங்க. அவரவர நம்பிக்கையை அவங்கவுங்க என்ஜாய் பண்ணணும். அந்த மத நல்லிணக்கம் இருக்கணும் அப்படின்னா வேற ஒரு எல்லாருமே வந்து சமூகமாக இருக்க வேண்டிய, அதாவது அவங்கவுங்களுக்கு அது அவங்கவுங்க நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். அதே ஒரு வேற யாரோட இது வந்து இன்னொருத்தங்களை பாதிக்கக்கூடாது. நம்ம அதுதான் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நீதிமன்றம் வந்து 3 நீதிபதிகளுமே கொடுத்த கருத்து. ஆனால் இதில் வந்து அந்த டைவர்ஜென்ட் ஒப்பீனியன் நேற்று மாண்புமிகு நீதிபதி விஜயகுமார் அவர்கள் வந்து கொடுத்த தீர்ப்பில் அவர்கள் முக்கியமாக பெயர் என்ன அழைக்கணும் அப்படின்றத அரசு வந்து வெவ்வேறு ஒரு காரணங்கள் சொன்னாலும் இன்னைக்கு இல்லை திருப்பரங்குன்றம் அப்படின்னு தான் அழைக்கணும் அப்படின்றதுக்கு நிலையான ஒரு
இதை தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அங்கே வழிபாட்டு எப்படி நடக்கணும், அங்கே ஏன் ஸ்லாட்டர் நடக்கக்கூடாது, அந்த மொத்த மலைக்குமே வந்து கடவுளுக்கான ஒரு பொசிஷன். ஸோ இது என்னன்னா வழக்குகளை இத்தனை ஆண்டு காலமாக உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் பார்க்கும்போது கடவுள் அப்படின்னா கடவுள் வந்து ஒரு மைனராக பாதிக்கப்படுகிறார். அவருடைய சொத்து எல்லாமே மைனரோட சொத்து. அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மற்றவங்களோட பொறுப்பு. இங்கே வந்து அந்த கடவுள் வந்து மைனர் அப்படின்றது அந்த கோயிலில் இருக்க சிலையாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய கடவுள் மட்டும் கிடையாது. ஆனால் அந்த மலையே வந்து கோயில் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அந்த மொத்த கோயிலையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ட்டை அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அங்கே ஸ்லாட்டரை வந்து கூடாது அப்படின்னு இருக்காங்க. மாமிசம் சாப்பிடுவது அங்கே தடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டெஃபினட்டாக பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுமக்கள் எல்லாருமே வந்து மத நல்லிணக்கம் தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக, வாக்கு அரசியலுக்காக இந்த ஒரு சிச்சுவேஷனை மாற்றாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்க கட்சி வந்து அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக சிலரை நாங்கள் வந்து ஆஸ்வாசப்படுத்த வேண்டும், அவர்களோட வாக்கு வந்து 2026 எங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மக்களிடம் ஒரு பிரிவினையை உண்டாக்குவது இந்த அரசியல் கட்சிக்கு சரியில்லை, அரசியலுக்கு நல்லதில்லை. சரி, இப்போ வந்து அந்த திருப்பரங்குன்றம் கான்ஸ்டியூவன்சியில் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இப்போ ஒருவேளை திமுக வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டமானது மக்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து 2026 தேர்தலை அவங்களுடைய ஓட்டை பாதிக்கும் இல்லை தானே? இல்லைங்க. ஸோ திமுக வந்து அந்த ஒரு கான்ஸ்டன்சி போனால் பரவாயில்ல, மற்ற இடத்துலலாம் எங்களுக்கு சில சிறுபான்மையினரோட வாக்கு தேவை அப்படின்ற ஒரு போற்றையில கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். அவர்கள் உண்மையிலே சிறுபான்மைக்கும் எதுவும் செய்யறதெல்லாம் இல்லை. இத்தனை ஆண்டு, இப்போ 4.5 ஆண்டுகள் காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. மே 2021 இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா 4.5 ஆண்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதம் கம்மியாக இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செஞ்சுருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக? சிறுபான்மையினரோட வாழ்வாதாரம் இந்த 4.5 வருஷத்துல எப்படி உயர்ந்திருக்கு? இவர்கள் செய்த காரணத்தினால், அவர்களா பெற்றுக்கொள்கிற கல்வி, அவர்களாக பெற்றுக்கொள்கிற இதன பிஸ்னஸ், அவர்களாக பெற்றுக்கொள்கிற வேலை, இதனால் அவர்கள் வாழ்க்கை முன்னேறி இருக்கு அப்படின்னா அதற்கு அரசு காரணம் கிடையாது. அரசு எதுவுமே செய்யலை. இவர்கள் என்னன்னா 2 மாதங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நாங்கள் மட்டும்தான் உங்களுக்காக பாதுகாக்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மட்டும் கிரியேட் பண்ணி நாங்கள் வாக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையோடு இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறார்கள். அந்த ஒரு பார்வை இது எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, we give you secular in name of security அப்படின்ற ஒரு பேண்ட்ல அப்படின்ற ஒரு ஸ்லோகன்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. பட் அப்படி எதுவுமே நடக்கலன்றது டெஃபினட்டா அவங்க டெஃபினேஷன் ஆஃப் செக்யூலரே தப்பு முதல்ல. ஏன்னா செக்யூலர் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற டெஃபினேஷன் வேற. அரசு மதம் சார்பற்றது, நம்பிக்கை சார்பற்றது அப்படின்றது தான். இங்கே அரசே நம்பிக்கை சார்ந்ததாக இருக்குது. ஹெச்ஆர்என்சி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஹெச்ஆர்என்சியோட காசு, கோல்டு, சிலைகள், அங்கே இருக்கிற பொக்கிஷங்கள், அங்கே இருக்க டைல்ஸு, பிரிக்ஸு, வால்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மதத்தை சார்ந்த ஹஜ்ஜுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்போ அரசு வந்து மதம் சாராததாக இருந்தால் அவர்கள் வந்து மதம் சார்ந்த விஷயங்கள் எதுலேயுமே ஈடுபடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, மதம் சார்பற்ற விஷயங்களில், மதம் சார்புடைய விஷயங்களில் அவங்க சம்மந்தமும் படுத்திக்கூடாது. இந்த இடத்துல அவங்க சம்மந்தமே கூடாது. மக்கள் அவர்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம், அவர்கள் நம்பிக்கையை அவர்கள் சரியாக பார்த்து கொண்டு இருக்காங்க. அங்க லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கிறது மட்டும்தான் அவங்க பிரச்சனையா இருந்திருக்கு. இவர்களே சேர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னா அது சரியான அரசு கிடையாது. ஸோ டெஃபினட்டா எடப்பாடியார் சொன்ன மாதிரி தமிழக மக்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்கு, தமிழகத்தை மீட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவரோட கூட்டணி சரியாக செயல்படுவார்கள், இந்த விடியாத ஆட்சியை வந்து மாற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சார், உங்களுடைய பல கருத்துக்களை வந்து எங்களுடைய இந்த உரையாடலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க. பல புதிய தகவல்கள், பல புதிய கருத்துக்கள், இணைப்பில் இணைந்து நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs.